இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னைக்கு வணக்க மாதத்தில் இருக்கின்ற நாம் 23ஆம் நாளை தியானிக்கின்றோம். அன்னை மரியா முதல் கிறிஸ்தவர்களோடு செய்த உதவிகளை நாம் பார்க்கின்றோம். 3 முக்கியமான உதவிகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக, அன்னை மரியா அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்தார். இரண்டாவதாக, அன்னை மரியா அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். மூன்றாவதாக, அன்னை மரியா அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தார். முதலாவதாக, அன்னை மரியா அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிய பின் விண்ணகம் சென்ற பிறகு அவர் ஏற்படுத்திய அந்த திருச்சபையை வழிநடத்துவதற்கு பேதுருவை நியமித்தாலும் அவர்களுக்கு தூண்டுதலாகவும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாவை அவர் நியமித்தார். அன்னை மரியா தன்னுடைய முதல் கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து அவர்கள் வரும் ஒவ்வொரு ஐயத்தையும் அவர் தீர்க்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். அன்னை மரியாள் அந்த முதல் கிறிஸ்துவோடு இருக்கின்ற பொழுது தூயாவினுடைய அந்த துணையை, தூயாவினுடைய அந்த வருகையை அவர் சந்திக்கின்றார். அப்பொழுது 120 பேர் அந்த தூயாவினுடைய அந்த வருகையை சந்திக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அன்னையானவள் இந்த முதல் கிறிஸ்தவரோடு கூட பயணிக்கின்றார். இயேசு விட்டு சென்ற அந்த பணியை இயேசு எப்படி மற்றவர்களுக்கு ஒரு துணையாக இருந்தாரோ, ஒரு தூண்டுதலாக இருந்தாரோ, அதே போல் அன்னை மரியா தன்னுடைய சீடர்களுக்கு, முதல் கிறிஸ்தவர்களுக்கு துணையாகவும் தூண்டுதலாகவும் இருக்கின்றார். ஆகையால் நாமும் அந்த அன்னையை நம்முடைய தூண்டுதலாக, நமக்கு தேவையான துணையாக இருக்க நாம் பயணிப்போம், நாம் தியானிப்போம். அன்னை மரியா கண்டிப்பாக நமக்கு எப்பொழுதும் ஒரு தூண்டுதலாக இருப்பார், நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பார். இரண்டாவதாக, அன்னை மரியா அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர். அன்னை மரியா முதல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர். தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு பக்தியும் ஒழுக்கமும் தாழ்ச்சியும் கொண்டு வாழ்ந்தவர். குறிப்பாக பிறர் மீது முழுமையாக அன்பு செய்து வாழ்ந்தவர். அன்னை மரியா ஒரு பாவமில்லாமல் தூய்மையாக வாழ்ந்த தாய். அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியா அவரிடம் வந்த ஏழை பணக்காரர் அனைவரும் அன்னை மரியாவிடம் விளங்கிய அந்த தாழ்ச்சி, பக்தி, ஒழுக்கம், இந்த முன்மாதிரியான குணங்களை பார்த்து அவர் இவர்களுக்கு ஒரு தூய்மையான, இவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார் என்று அவர்கள் சாட்சியம் பகிர்ந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில் இப்படி பண்புகளை பெற்று வாழ்கின்ற பொழுது நாமும் அன்னை மரியாவை அந்த முன்மாதிரியை பெற்று அன்னை மரியாவுடைய அந்த தாழ்ச்சி உள்ளமும் அன்னை மரியாவுடைய அந்த பக்தி முயற்சியும் நாம் பெற்று வாழும்போது கண்டிப்பாக நமக்கும் அந்த அன்னை மரியானவர் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார். அந்த முன்மாதிரியை பெற்று நாம் வாழும்பொழுது நாமும் இயேசுவில் அன்னை மரியாவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அன்னை மரியாவை முன்மாதிரியாக கொண்டு வாழ முடியும். மூன்றாவதாக, அன்னை மரியா அவர்களுக்கு ஒரு அடைக்கலமாக வாழ்கின்றார். நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மையை, இயேசு கிறிஸ்து இறந்து அவர் விண்ணகம் சென்ற பிற்பாடு பல வகையான துன்பங்களையும் வேதனைகளையும் முதல் கிறிஸ்தவர்கள் பெற்றார்கள். ஆனால் அன்னையானவள் ஒரு தாயாக இருந்து அந்த முதல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கின்றார். எந்த வகையான சூழ்நிலையும் நாம் அன்னையை நாடி செல்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த அன்னையை அந்த சீடர்களும் அந்த முதல் கிறிஸ்தவர்களும் நாடி செல்கின்றார்கள். எந்த வகையான சூழ்நிலையும் அவர்கள் நாடி சென்றால் கண்டிப்பாக அன்னையானவள் தன்னுடைய மகளிடம் பரிந்து பேசக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு செல்கின்றார். நாமும் அந்த அன்னையை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பரிந்து பேசும் அன்னையாக, நம்முடைய துன்பம் துயரங்களுக்காக பரிந்து பேசும் அன்னையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவத்திற்காக பரிந்து பேசும் அன்னையாக ஏற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக அன்னையானவள் நாம் நாடி செல்கின்ற பொழுது நம்மை ஒருபொழுதும் கைவிடாத அன்னையாக திகழ்கின்றார். ஆகையால் அந்த அன்னையை நாம் முழுமையாக நாடி செல்வோம். கண்டிப்பாக அன்னை நமக்காக பரிந்து பேசுவார். 23ஆம் நாள் ஜெபம். ஓ தூய கன்னிமரியே, எங்கள் தஞ்சமே, நான் இறைவனுக்கு விரோதமான பல்வேறு பாவங்களை கட்டிக்கொண்டு அவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆயினும் நீர் என் பாவங்களை அறிந்திருந்து எங்களை இறையன்பருக்கு தகுதி உள்ளவராக்கினீர். ஆயினும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் அடிமையாகி இருக்கின்றோம். பரிசுத்த கன்னிமரியே, எங்களுக்கு ஆதரவாகவும் தஞ்சமாகவும் இருந்தருளும். உமது உதவியால் எங்களை அனைத்து பாவ சோதனையிலிருந்தும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். எங்கள் மரண வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றியருளும். ஆமீன்.
இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். கன்னிகரில் உத்தம கன்னிகையே, நான் என் பாவங்களை வெறுத்து எப்போதும் உம்மையே நாடி வாழ வரமருளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல், யாராவது ஒரு ஏழைக்கு உணவளித்தல். இன்று அன்னை மரியாவின் பரிந்துரையால் நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். புனித சிலுவை யோவான் சிறு வயது முதல் தன்னுடைய முதிர்ந்த வயது வரை அன்னைக்கு முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையும் அன்னைக்கு பக்தி முயற்சி எடுப்பதை முழுமையாக கொண்டு வாழ்ந்தார். அவர் 13 வயதில் ஒரு பிணியாளருக்கு பணி செய்ய செல்லும் பொழுது கால் தவறி ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்து விடுகின்றார். அங்கு சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்த சிறுவனாவது கண்டிப்பாக இறந்து விட்டிருப்பார் என்று நினைத்து அனைவரும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த அழுகின் குரலை கேட்ட புனித சிலுவை யோவான் கிணற்றிலிருந்து, தயவு செய்து அழ வேண்டாம், நான் உயிரோடு தான் இருக்கின்றேன், எனக்கு எந்த ஆபத்தும் நேரவில்லை, தயவுசெய்து ஒரு கயிற்றை மட்டும் கீழே போடுங்கள், அந்த கயிற்றை பிடித்து கொண்டு நான் மேலே வந்துடுகிறேன் சொல்கின்றார். மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு அந்த குரலை கேட்டு ஒரு கயிற்றை கீழே போடுகின்றார்கள். அவரும் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு எந்தவித ஆபத்துமின்றி மேலே வருகின்றார். மக்கள் அந்த சிறுவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உமக்கு என்ன நிகழ்ந்தது, நாங்கள் அனைவரும் இறந்து விட்டேன் என்று நினைத்தோம் என்று சொல்லும் பொழுது அவர் கூறுகின்றார், நான் கிணற்றில் விழுந்தபொழுது ஒரு அழகிய பெண்மணியானவள் தன்னுடைய ஆடையை வைத்து என்னை காற்றுக்கொண்டார், நான் கிணற்றில் விழும்பொழுது என்னை அழகாக தாங்கிக் கொண்டார் என்று கூறுகின்றார். மேலும் நீங்கள் கயிற்று போடும் வரை நான் தண்ணீரில் முழுகாமல் இருக்க தன்னுடைய கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டார் என்று அன்னையை பற்றி கூறுகின்றார். அன்னையானதான் இதை என்னை காப்பாற்ற முடியும், அன்னை தான் இதை செய்தார் என்று அன்னைக்கு அதை அர்ப்பணம் செய்கின்றார். அன்பிறை மக்களே, புனித சிலுவை யோவான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அன்னைக்கு முழு பக்தியை செலுத்துகின்றார். அன்னையின் பக்தியை பரப்புவது மட்டுமல்லாமல் அன்னையுடைய அனைத்து வகையான ஜபங்களையும் அன்னையுடைய அனைத்து வகையான திருவிழாக்களையும் அவர் பெரிய விழாக்களாக மாற்றுகின்றார். குறிப்பாக அமலோற்பு அன்னைக்கு அவர் முழுமையாக அதை பெரிய விழாவாக மாற்றி தன்னுடைய மறைவுரையில் அன்னை மரியாவுக்கு ஒரு சிறப்பு பங்கை வகிக்கின்றார். அன்னையுடைய குணநலன்களையும் அன்னையுடைய பண்பு நலன்களையும் முழுமையாக கூறுகின்றார். அப்படிப்பட்ட அன்னையை அவர் சார்ந்திருக்கின்ற வாழ்ந்த பொழுது அன்னையும் அவருக்கு ஒரு நல்ல மரணத்தை தந்து அவரை புனிதராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தீமைகளில் கண்டிப்பாக அன்னை நமக்கு பரிந்து பேசுவார், நம்மை காப்பாற்ற நம்பிக்கையோடு நாம் அன்னையிடம் நம்மை சமர்ப்பிக்கின்ற பொழுது நமக்கு எந்த தீமை வந்தாலும் கண்டிப்பாக அன்னையானவள் நம்மை ஒருபொழுதும் அந்த தீமையில் விழாமல் காப்பாற்றுவாள். புனித சிலுவை யோவானுக்கு நிகழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னையானவள் கண்டிப்பாக செயல்படுவாள். நம்பிக்கையோடு நாம் அன்னையிடம் முழுமையாக அர்ப்பணிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே,
பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.